கிருஷ்ணரின் பிறப்பு என்பது சாதாரணமான சம்பவம் அல்ல, அது தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதியாக, தர்மத்தை காத்து அசுர சக்திகளை அழிக்க கடவுள் பூமியில் அவதரித்த தருணம். ஒவ்வொரு ஆண்டும் கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண ஜெயந்தி நாளில் இந்த மகத்தான நிகழ்ச்சி நினைவுகூரப்படுகிறது. மதுராவை ஆட்சி செய்தவன் கம்சன் வலிமையானவன், ஆனால் அதைவிட கொடூரமானவன். அவனது இருதயம் கருணையற்றது, அதிகாரத்தை நிலைநிறுத்த எந்த அளவிற்கும் செல்லும் தன்மை கொண்டவன். அவனது தங்கை தேவகி அழகும் நல்லிணக்கமும் கொண்டவள். அவளுக்கு மணமகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வசுதேவர், யாதவ குலத்தின் தலைவன். திருமண ஊர்வலம் மகிழ்ச்சியுடன் நகர்ந்தபோது வானம் திடீரென அமைதியிழந்தது. ஒரு அசரீரி குரல் முழங்கியது, கம்சனே, தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தை உன்னை அழிக்கும். அந்த வார்த்தைகள் கம்சனின் மனதில் பாம்பு போல சுருண்டன. அந்த கணத்திலிருந்து அவன் ஒரு பயங்கர முடிவு எடுத்தான். தேவகி மற்றும் வசுதேவரை இரும்பு சிறையில் அடைத்தான். தேவகிக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் அவன் தனது கருணையற்ற கைகளால் கொன்றுவிட்டான். ஒவ்வொரு முறையும் தேவகியின் இதயம் நொறுங்கியது. வசுதேவரின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. 6 குழந்தைகள் போய்விட்ட பிறகு 7வது கர்ப்பத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. விஷ்ணுவின் மாயையால் அந்த குழந்தை வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணியின் கர்ப்பத்துக்கு சென்றது. அந்த குழந்தையே பின்னர் பலராமர் ஆனார், கிருஷ்ணரின் வலது கை அண்ணன். தேவகி 8வது முறையாக கர்ப்பம் தரித்தாள். மதுராவின் இரவுகள் அதிக காவலர்களால் சூழப்பட்டிருந்தன. நள்ளிரவு அடிக்கும் போது சிறையில் ஒரு பிரகாசமான ஒளி பரவியது. அந்த ஒளியின் நடுவில் கருநிற தோலுடன் நீல மேகங்களை போன்ற கண்ணாடி மினுமினுக்கும் தோற்றத்துடன் 2 கைகளில் சங்கு மற்றும் சக்கரத்தை கொண்ட ஒரு குழந்தை தோன்றியது. அவரது கண்களில் அளவற்ற கருணையும் தைரியமும் பிரகாசித்தது. தலைவில் பொன் கிரீடம், மார்பில் கௌஸ்துபமணி, இடுப்பில் மஞ்சள் பட்டு. வசுதேவரும் தேவகியும் மெய் மறந்து நின்றனர். கடவுள் அவர்களிடம் தன் திட்டத்தை வெளிப்படுத்தி, என்னை கோகுலத்தில் யசோதையின் அருகே கொண்டு செல் என்று உத்தரவிட்டார். அந்த கணத்தில் சிறையின் கதவுகள் தாமாகவே திறந்தன. இரும்பு சங்கிலிகள் தரையில் விழுந்தன. காவலர்கள் ஆழ்ந்த நித்திரையில் விழுந்தனர். வசுதேவர் கிருஷ்ணரை ஒரு மூங்கில் கூடையில் வைத்து மழை பொழியும் இரவில் வெளியே வந்தார். யமுனை நதி வெள்ளப்பெருக்கில் கரையோரங்களை தாக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் வசுதேவர் கால்களை நீரில் வைத்தவுடன் நதி பிரிந்து வழி தந்தது. கரையில் ஆதிசேஷன் தனது பரந்த கூரையால் குழந்தையை மழையிலிருந்து காத்து கொண்டிருந்தார். அந்த இரவில் கோகுலத்தில் யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தது. வசுதேவர் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரை அவளது அருகில் வைத்தார். யசோதையின் கண்கள் கனவில் மூடப்பட்டிருந்தன. அவர் கண்ட கனவு வாழ்க்கையின் மிகப்பெரிய நிஜமாக மாறியது. வசுதேவர் விரைந்து மதுராவிற்கு திரும்பினார். சிறை கதவுகள் மீண்டும் மூடப்பட்டன. கம்சன் பிறந்த குழந்தையை பார்க்க விரைந்து வந்தான். தேவகி, இது பெண் குழந்தை, உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கெஞ்சினாள். ஆனால் அவன் பரிதாபமற்றவனாக குழந்தையை தூக்கி அடிக்க முயன்றான். அந்த கணத்தில் குழந்தை அவன் கைகளில் இருந்து வானில் பறந்து அஷ்டபுஜ துர்க்கையாக மாறி சிரித்தபடி, உன்னை அழிக்கப் போகும் கிருஷ்ணன் ஏற்கனவே கோகுலத்தில் இருக்கிறான் என்று அறிவித்தாள். பின்னர் அவள் மறைந்தாள். கம்சன் பயம் மற்றும் கோபத்தில் திளைத்தான். கிருஷ்ணனை அழிக்க பல அசுரர்களை அனுப்பினான். ஆனால் ஒவ்வொரு முறையும் கோகுலத்தின் சிறுவன் தனது விளையாட்டின் நடுவே அசுரர்களை அழித்தான். வயது வந்தபின் கிருஷ்ணர் மதுராவிற்கு வந்து கம்சனை அழித்து தன் பெற்றோரையும் மக்களையும் விடுவித்தார். கிருஷ்ணர் பிறப்பு நல்லது எப்போதும் தீமையை வெல்லும் என்பதற்கான சான்று. அது நம்பிக்கையையும் பக்தியையும் நீதியின் ஆற்றலையும் உலகுக்கு நினைவூட்டுகிறது.